ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு MTF சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மொறு சுவையான பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு தான். அது கோதுமை மாவில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை இருந்தால் சேர்த்துக்கலாம், மிளகாய் இதெல்லாம் இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் வந்து மிளகாய் எல்லாம் ஆட் பண்ணல, கொத்தமல்லி ஆட் பண்ணல, கருவேப்பிலை மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறோம், கடாயை வச்சுக்கிறோம், வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ ஆயில் தேவையோ தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பக்கோடா தேவையோ அந்த அளவுக்கு கோதுமை மாவை எடுத்து அதில் சால்ட்டு, நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய் அண்ட் கொத்தமல்லி தழை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் வந்து கரெக்டாக ஆட் பண்ணணும். வாட்ரு அதிகமாக போயிட்டால் அது பக்கோடாவாக வராது, ரொம்ப கம்மியாக போனாலும் இது பண்ண முடியாது. கரெக்டான மெஷர்மெண்ட்டில் ஆட் பண்ணணும். எப்படி சொல்கிறதுனா, சப்பாத்தி விட ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இது பண்ணணும். ரொம்ப கெட்டியாக தண்ணி வந்து அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. இந்த சைஸ் இப்படி இருக்கணும். இப்படி ஆட் பண்ணிக்கிட்டு பக்கோடா மாதிரி உதிர்த்தி விட்டால் உதிர்ற மாதிரி ரெடி பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு நம்ம ஆயில் வந்து ரொம்ப சூடாயிருச்சு. ஆயில் சூடான உடனேயும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவை ஆயிலில் வந்து அப்படியே உதிரி விடணும். உதிரி விட்டு லைக் ராகி பக்கோடா உதிரி விடும்ல, அது மாதிரி உதிரி விட்டு நல்லா மொறுன்னு பார்க்கும்போது ரொம்ப செவக்க இதானதையும் ரெட்டிஷ் கலரில் ஆனதையும் அந்த பக்கோடா கலர் வந்ததையும் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு இதாக போட்டு எடுத்துக்க வேண்டியதான். பாருங்கள், வீடியோவில் காட்டுறேன். அது மாதிரி நீங்கள் போடணும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சு போடுங்க. ரொம்ப ஹீட்டில் வச்சு போட்டிங்க அப்படின்னா அந்த ஆவி வந்து கையில் அடிக்கும், ஆயிலோட ஆவி. அப்போ வந்து நம்ம கை இதாகும். ஸோ அடுப்பை சிம்மில் வச்சு உதிர்த்தி விட்டுட்டு மறுபடியும் வந்து அடுப்பை ரொம்ப ஹீட் ஏற்றிக்கிங்க. உதிரி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. அதுவே தனித்தனியாக இதாகிக்கும். உதிரி விட்ட உடனே வந்து உள்ளே விட்டு கிளறக்கூடாது. கொஞ்ச நேரம் ஆனதையும் அதுவே தனித்தனியாக ஸ்ப்ரெட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைஸ் வந்ததையும் எடுத்துருங்க. பக்கோடா ரெடி. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்குறேன். தேங்க்யூ. See you tomorrow.